முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டார் என்று சொல்லி ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அவர் கொழும்பில் வீடு தேடி கொண்டு வந்துருக்கிறார். இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல் செய்தி வந்தது தானே, கொழும்பில் குடியேறிட்டார் என்று சொல்லி. அப்போ வந்தது வீட்டில் குடியேற வரையிலையாம் வீடு பார்க்கத்தான் வந்திருக்கிறார். பல இடங்களில் வீடு தேடி தேடி பார்த்து இவ்வளோ காலம் ஒட்டு கட்சியை சேர்ந்த ஆக்களும் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆதரவாளர்களும் அவருக்கு கொழும்பில் நிறைய இடங்களில் வீடு தேடினதாம். ஒரு இடமும் வீடு கிடைக்கலையாம். அப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல் வந்தவர் தானே, அப்போ வந்ததும் வீடு பார்க்கத்தான் வந்திருக்கிறார். கடைசியாக அவருக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சிட்டுது. இந்த கிழமை தான் ஒரு வீடு ஒன்று கிடைச்சதாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிருளப்பனையில் பூர்வாராம வீதி என்று சொல்லப்படுற ஒரு வீதியில் தான் அவருக்கு ஒரு வீடு கிடைச்சி அங்கே போயிட்டு இப்போ செட்டில் ஆகிட்டார். அப்போ இவ்வளோ காலமும் கடுமையாக பாடுபட்டு தனக்கு வீடு எடுத்து தந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுக்கார், இரவு விருந்தொன்று வச்சுக்கார் மஹிந்த ராஜபக்ஷ. அந்த இரவு விருந்தில் சில பல முக்கியமான மந்திர ஆலோசனைகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், மொட்டு கட்சியை திரும்ப கொண்டு வரத்துக்கு அல்லது எதிர்கட்சிகளை ஒன்று சேர்த்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அல்லது திரும்ப ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ ஒரு முயற்சி ஒன்று செய்து பார்த்தார். அந்த முயற்சியின் அடிப்படையில் மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி அதுக்கு பேரெல்லாம் வச்சு என்னெல்லாம் செய்து பார்த்தா ஒன்றுமே சரி வரையில்லை. நாமல் ராஜபக்ஷ வச்சு கொண்டு தான் செய்யலாமா? ஒன்றுமே சரி வரையில்லை. நாமல் ராஜபக்ஷவுக்கே ஞாபகம் இருக்குமோ தெரியாது, அவர் நுகையகொடையில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினது. ஏன்னு சொன்னால் எல்லாருமே அதை பற்றி மறந்துட்டோம். அப்போ இவியல் பார்த்துச்சுனா இப்படியே நாமல் ராஜபக்ஷவை நம்பிக்கொண்டு பிரயோசனம் இல்லை. திரும்பவும் மஹிந்த ஏதோ ஒரு வகையில் ஆளை கொண்டு இருத்தினாத்தான் எதையாவது சாதிக்கலாம் என்று சொல்லித்தான் அவரை தங்காலையிலிருந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வீடெல்லாம் தேடி இப்போ ஒரு வீடு ஒன்று எடுத்து அவரை கொண்டு கொழும்பில் இருத்தியாச்சு. அப்போ அதுக்கு பிறகுதான் மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஒரு இரவு விருந்தொண்டை நடத்தி ஒரு சில மந்திர ஆலோசனைகள் நடத்தினதாக சொல்லப்படுது. இந்த விருந்தில் கலந்து கொண்ட முக்கியமான 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன. அவர் ரணில் விக்ரமசிங்கவோட மிக நெருக்கமான ஒரு ஆள். ஆனால் மஹிந்தவினுடைய கூட்டத்தில், மஹிந்தவினுடைய இரவு விருந்தில் ஏன் கலந்து கொண்டார்னு சொல்லி கொழும்பு வட்டாரத்தில் ஒரு பரபரப்பாக பேசப்படுதாம். அது முதலாவது. அடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மற்றொரு முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா. அவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார். அவர் மக்கள் கூட்டணி என்று ஒரு கூட்டமைப்பில் அதுக்கு தலைவராக இருக்கிறார். ஆனால் மஹிந்தவினுடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கார். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே மஹிந்த ராஜபக்ஷ சில பல ஆலோசனைகளையும் சில பல ஐடியாக்களையும் சொன்னவராம். அதை கேட்டு எல்லாரும் பயங்கர உற்சாகமாக இருந்தார்களாம். ஒரு புது நம்பிக்கை பிறந்திருக்குது, புது ஒளி பிறந்திருக்கு என்று சொல்லி, தை பிறந்தா வழி பிறக்கும் என்று சொல்றதானே. எனவே அந்த அடிப்படையிலேயோ தெரியல, உற்சாகமாக இருக்கணுமா என்று சொல்லி செய்தி ஒன்று வந்திருக்குது. என்னதான் உற்சாகமாக இருந்தாலும், என்னதான் தலைகளாக இருந்தாலும், ஆட்சியை திரும்ப பிடிக்கிறதோ அல்லது திரும்ப அரசியலுக்குள்ள முந்தி மாதிரி ஈடுபடுறதோ சாத்தியமே இல்லை. ஏன்னு சொன்னால், மக்கள் அந்தளவு விழிப்புணர்வுக்கு வந்துட்டோம். எனவே மஹிந்த ராஜபக்ஷ மந்திர ஆலோசனையாக என்னென்ன ஆலோசனைகள் எல்லாம் வழங்கினாரோ தெரியல. அதெல்லாமே போக தான் தெரியும், பொறுத்திருந்தான் பார்க்கணும். அதோட இந்த காணொளியினுடைய பிற்பகுதியில் வர இருக்கின்ற கருத்தோவியம் இருக்குத்தானே, அதுவும் இந்த சம்பவம் தொடர்பாக வரையப்பட்ட ஒரு கருத்தோவியம் தான். எனவே அது என்ன கருத்தோவியம் என்பதை பிற்பகுதியில் பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு ஆடம்பரமான லக்ஸரியான வீட்டில் இருந்து. இந்த செய்தியை புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லோருமே கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். ஏனென்று சொன்னால், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புலம்பெயர் தமிழர் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி பகுதியில் ஒரு ஆடம்பரமான வீடு ஒன்று கட்டியிருக்கார், பிட்டிய வீடு ஒன்று கட்டியிருக்கார். அப்போ அவர் வெளிநாட்டில் தானே, அப்போ அந்த வீட்டை வாடகைக்கு கொடுப்போம்னு சொல்லி போட்டு கிளிநொச்சியை சேர்ந்த ஒரு ஆளுக்கு வாடகைக்கு கொடுத்து நீங்கள் போய் அங்கே இருங்கன்னு சொல்லி வீட்டை வடையாக பார்த்துக்கொள்ளுங்கோ என்று சொல்லி கொடுத்துருப்பார் போல இருக்குது. அவர் என்ன செய்யிருக்கார், கிளிநொச்சியை சேர்ந்த அந்த நபர் தென்னிலங்கையிலிருந்து 3 பெண்களை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டில் வச்சு விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டார் என்று சொல்லி கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீட்டுக்கு கார்கள் அடிக்கடி போதாம், மோட்டார் சைக்கிள்கள் அடிக்கடி போதாம், ஆறாரோலாம் போயினமாம். அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்போ அது ஒரு சங்கடமாக இருக்குன்னு தானே. அப்போ அவை என்ன தெரிவிக்கணும், போலீஸுக்கு சொல்லிக்கணும். கோப்பாய் போலீஸில் சொல்லியாச்சு. அப்போ கோப்பாய் போலீஸை சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள் கொஞ்ச காலமாக மறைஞ்சிருந்து நோட் பண்ணி பார்த்துருக்கணும் என்ன நடக்குதுன்னு. பார்த்தா இந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு ஆக்கள் வாரதும் போகிறதும், கார்கள் வாரதும் போகிறதுமா இருந்ததாம். அப்போ போலீஸுக்கு விளங்கிட்டு இன்ன சம்பவம் தான் நடக்குதுன்னு சொல்லி திடீரென்று போலீஸ் போயிட்டு சுற்றி வளைச்சா, அங்கே தென்னிலங்கையை சேர்ந்த 3 பெண்களும் மற்ற இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்தவர் இருக்காரானே, அவரும் 4 பேருமா இருந்திருக்கணும். அந்த 4 பேரும் இப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. எனவே வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய நாங்கள் வீடுகளை கட்டி அங்கே வாடகைக்கு கொடுக்கக்குள்ள
சரியான கவனமாக இருக்கணும், ஆக்களை பார்த்து கொடுக்கணும், அதோட கண்காணித்து கொண்டு போகணும் அந்த வீடு என்னத்துக்கு பயன்படுத்தினோம் என்று சொல்லி. இந்த மாதிரியான செயல்களுக்கு பயன்படுத்தினா அது ஒரு சரியில்லை தானே. எனவே அனைவரும் அவதானமாக இருக்கணும். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அரசியல் அமைப்பு பேரவையிலிருந்து விலகணும் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூடி முடிவெடுத்தவே தானே. இப்போ அந்த முடிவை உத்தியோகபூர்வமாக கடிதம் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் திகதி போட்டு கடிதம் எழுதி தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களால் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதம் கிடைச்ச ஒரு வார காலத்துக்குள்ள நீங்கள் அரசியல் அமைப்பு பேரவையிலிருந்து பதவி விலகணும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்காம். இது எங்களுடைய மத்திய குழு தீர்மானம் என்று சொல்லி அதில் குறிப்பிடப்பட்டிருக்காம். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 8 பேருடைய நியமனத்தில் 8 வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் 8 நபர்களுடைய நியமனத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார் என்றதான் குற்றச்சாட்டு, பிரதானமான குற்றச்சாட்டு. இந்த 8 பேர் நியமிக்கப்பட்டது தானே. அதில் ஒரு சில முன்னாள் இராணுவ அதிகாரிகள், இராணுவத்தோட சம்பந்தம் உள்ளவர்களும் இருக்கணுமாம். எனவே இராணுவத்தோட சம்பந்தம் உள்ள ஆக்களை நியமிக்கிறதுக்கு நீங்கள் எப்படி ஆதரவாக வாக்களிப்பீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களுடைய பதில் என்னென்னு சொல்லி தெரியல. 7ஆம் தேதி எழுதப்பட்ட கடிதம் ஒரு வார கால அவகாசம் என்று சொன்னால் ஒரு 13-14ஆம் தேதிகளில் அவர் தன்னுடைய பதிலை சொல்லணும். எனவே என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னு சொன்னால், எங்களுக்கு தெரியுது தமிழரசு கட்சிக்குள்ள சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை இழுத்து கீழே விழுத்துறதுக்கும் அவரை எப்படியாவது அகற்றணும்ன்றதுக்கும் கொஞ்சம் பேர் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே தலைவராக அவர் தான் தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். பிறகு வழக்கு கிழக்கெல்லாம் போட்டு அதை கொண்டே நீதிமன்றத்தில் கொண்டே வச்சிருக்கணும். எனவே ஒட்டுமொத்தமாக கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள இது அவன் கட்சி பிரச்சனையாக இருந்தாலுமே கூட இது தமிழரசு கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு தான் இது வழிவகுக்கும். வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்ரீதரன் அவர்களை இழுத்து விழுத்துறதால ஒரு விதமான நன்மையும் நடக்க போறதில்லை. இது ஒட்டுமொத்தமாக தமிழரசு கட்சி வீழப்போகுது. தமிழரசு கட்சியாக்கள் நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்துட்டு இருப்பீங்கள். ஸ்ரீதரன் எம்பி என்றது ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் கிட்டத்தட்ட கிளிநொச்சியே அவருடைய கோட்டை தான். கிளிநொச்சியில் அவர் சொன்னாதான் எதுவுமே நடக்கும் என்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை வச்சுக்கார். அவருக்கு பின்னால் நிறைய வாக்காளர்கள் இருக்கணும். எனவே கட்சிக்குள்ள அப்படி செல்வாக்கு மிக்க ஒரு ஆளை இப்படி இழுத்து விழுத்துற அதுவும் ஒரு அற்ப காரணத்துக்காக அங்க வாக்களிச்சார் என்று சொல்லி ஏன் எல்லாத்துக்கும் எதிர்த்து தான் வாக்களிக்கணும்? அப்படி அவசியம் இல்லையே. நாங்கள் யோசிச்சு பார்த்து மட்டும் சொன்னா 2010ஆம் ஆண்டுல தமிழரசு கட்சிக்காரர் என்ன சொன்னவே? சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொன்னவே தானே. ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகா யார்? ஃபீல்ட் மார்ஷல், இராணுவ தளபதி. ஓஹோ, அப்போ இராணுவ தளபதியாக இருந்த ஒரு ஆளுக்கே வாக்களிக்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கள். ஒரு முன்னாள் இராணுவ உத்தியோகத்தருக்கு ஆதரவாக ஸ்ரீதரன் அவர்கள் வாக்களித்தா அது பிழை என்று சொல்லி பதவி விலக சொல்லுவீங்கள். இதை கூட்டி கழிச்சு பார்க்கக்குள்ள பொதுமக்களாகி எங்களுக்கு சிரிப்பு தான் பெறுது. எனவே தமிழரசு கட்சி முடிவெடுத்துட்டோம் போலக்கு. தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு இருக்குத்தானே, அவையில் நான் நினைக்கிறேன் கூடி முடிவெடுத்திருப்போம் போலக்கு. நாங்கள் எப்படியாவது இந்த 2026ஆம் ஆண்டில் அழிஞ்சு நாசமாக போகணும். எங்களுடைய 2026ஆம் ஆண்டுக்கான லட்சியமே நாங்கள் எப்படியாவது அழிஞ்சு நாசமாக போகணும். நாங்கள் உருப்படவே கூடாது, மக்கள் செல்வாக்கு பெறவே கூடாது. இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ எல்லா பிரச்சனையும் கிண்டி கிளறி ஆளையால் குத்தி ஆளையால் இழுத்து விழுத்தி ஒரு மாதிரி நாங்கள் நாசமாக போகணும். இதுதான் எங்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான லட்சியம் என்று சொல்லி முடிவெடுத்திருப்பினோம் போலக்கு. அந்த அடிப்படையில் இப்போ ஸ்ரீதரன் அவர்களுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நான் ஸ்ரீதரன் எம்பி அவர்களுக்கு ஆதரவாக நான் சொல்லல. ஆனால் ஸ்ரீதரன் எம்பி என்றவர் தமிழரசு கட்சிக்குள்ள மிக மிக முக்கியமான ஒரு ஆள், மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு ஆள். எனவே அவருக்கு மேல கை வைக்கிறது, அதுவும் போயும் ஒரு அற்ப காரணத்துக்காக கை வைக்கிறது கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு தான் வழிவகுக்கும். எனவே அதுதான் அவர்களுடைய லட்சியம் என்று இருக்கும்போது நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இன்றைய செய்திகளில் பார்த்தினாங்க தானே, மஹிந்த ராஜபக்ச மந்திர ஆலோசனையில் ஈடுபட்டவர் என்று சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறைக்குள்ளே இருந்து மந்திர ஆலோசனையில் இருக்கணும். 4-5 பேர் அவருடைய கதையை கேட்டுக்கொண்டிருக்கணும். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நிற்கிறார். கையில் அந்த கை விலங்கையும் வச்சுக்கொண்டு ரெடியாக நிற்கிறார். அதாவது என்ன கதைக்கணும் விட்டு கேட்டுக்கொண்டு நிற்கிறார். ஏதாவது தேவையில்லாத கதைகளை கதைச்சு பாரதூரமான வேலைகள் ஏதாவது பார்த்து ஏதாவது நாட்டுக்கு விரோதமான வேலைகள் பார்த்தா உடனடியாக கைது செய்யப்படுவீர்கள். கைது செய்யறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கிறேன். எனவே உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள் நிறைய குற்ற பின்னணிகளை பின்னுக்கு வச்சுக்கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆக ஏதாவது தேவையில்லாத வேலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்படுவீர்கள் என்றதான் இந்த கருத்தோவியத்தினுடைய அர்த்தம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.